ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடிக்கு மிக அருகில் செட்டியாபத்து என்னும் சிற்றூரில் 5 வீட்டு சுவாமி திருக்கோயில் உள்ளது. 5 வீட்டு சுவாமி திருக்கோயில் செட்டியாபத்து கோயில், திருமணி கோயில், ஆத்திக்கோயில், ஆத்தியப்பசாமி கோயில் என்று சிறப்போடு அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயில் சைவ கோயிலோ வைணவ கோயிலோ அல்ல. இது ஒரு சித்தர் பெருமான் கோயில். சித்தர் பெருமானாக அருள்மிகு பெரியசாமி ஐயா அருள் பாலிக்கிறார். உலகை ஆளும் அன்னை மீனாட்சி தாயார் பெரிய பிராட்டியாக அமர்ந்து காட்சி தருகிறாள். இந்த பரந்த உலகத்தில் எந்த கோயிலிலும் நடைபெறாத படையல் என்ற பணிவிடை 5 வீட்டு சுவாமிக்கு படைக்கப்படுகிறது. பொதுவாக கோயில்களில் கிடா வெட்டுதல், சேவல் பலியிடல் தான் நடக்கும். ஆனால் 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் இந்த பணிவிடைகளோடு சேர்த்து ஆத்திப் பணிவிடை, மச்சப் பணிவிடை, கிரிச்சூட்டான் பணிவிடையும் நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோயிலில் பன்றியை ஆத்தி, ஆத்தியப்பா, மிராசுதாரர், தலைவர் என்று பயபக்தியோடு அழைக்கின்றனர். மீனை மச்சம் என்றும் கோழியை கிரிச்சூட்டான் என்றும் அழைக்கிறார்கள். 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் சாந்தமான ருத்ரபூதமாக ஆத்தியப்பசாமி காட்சியளிக்கிறார். வல்லையம், தண்டம், அருவாள், மணி, குதிரை வாகனம், காலணி, முட்டை, தேங்காய், வஸ்திரங்கள் மற்றும் விளைபொருட்கள் நேமிசமாக பக்தர்கள் இங்கு வந்து காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆத்திசாமிக்கு ஆத்தி பணிவிடை ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆத்திக்கலை யூடியூப் சேனலை பாருங்கள். மச்சப் பணிவிடை எவ்வாறு செய்வது பற்றி விளக்கமாக தெரிவித்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த கனிச்சந்திரன் அண்ணாச்சிக்கு நன்றிகள் பல. வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. மச்சப் பணிவிடை புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை மட்டுமே படையல் போட வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்தால் தங்களின் கருத்துக்களை பதிவிடவும். நாம் பணிவிடை செய்யப்போகும் மீன்கள் அனைத்தும் ஒரே வகை மீன்களாக இருக்க வேண்டும். நமது கோயிலுக்கு மிக அருகில் ஏராளமான கடற்கரை கிராமங்கள் உள்ளன. நாம் அங்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் இரவில்தான் பணிவிடை நடக்கும். முக்கியமாக மணப்பாடு கிராமத்தில் கிடைக்கும் என்று தகவல் சொல்லுகிறார்கள். கோயில் அலுவலகத்தில் மச்சப் பணிவிடைக்கு சீட்டு, பாத்திரங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். சமையல் செய்வதற்கும் ஆட்கள் அலுவலகத்திலிருந்து ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். அல்லது நமது சமையல்காரரை கூட வைத்து கொள்ளலாம். மச்சப் பணிவிடைக்கு பாதப்பால் கொடுப்பது கிடையாது. பணிவிடைக்கு கொண்டு செல்லும் மீனையும் அரிசியையும் தனித்தனி பாத்திரங்களில் குழம்பு வைத்து அரிசி பொங்க வேண்டும். பின்னர் அதை ஆத்திசாமி சன்னதிக்கு எடுத்து செல்ல வேண்டும். பணிவிடைக்கு கொண்டு செல்லும் போது தேங்காய், பழம், மாலை, வெற்றிலைப்பாக்கு, மந்திர பாட்டில் ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். இந்த பணிவிடை பூஜை எப்போது நடைபெறும் தெரியுமா? இரவில் அனைத்து சன்னதிகளிலும் பூஜை முடிந்த பின் பெரியசாமி மற்றும் அனைத்து சன்னதிகளிலும் நடை சாற்றப்படும். அதன் பிறகு ஆத்தியப்ப சாமிக்கு மட்டும் விளக்கு போட வருவார்கள். அண்ணாவி அவர்கள் பணிவிடை பூஜை செய்வார்கள். பூஜை முடிந்த பின் பாத்திரங்கள் ஆத்திசாமி சன்னதி முன் வைக்கப்படும். பின்னர் நடை சாற்றப்படும். பெண்களுக்குரிய மரியாதையுடன் சேலை முந்தானையில் அன்னமுத்திரி பிரசாதத்தை அண்ணாவி வழங்குவார். பின்னர் ஆத்திசாமி சன்னதி முன் அன்னதானம் நடைபெறும். மச்சப் பணிவிடை எதற்காக பக்தர்கள் செய்கிறார்கள் என்று தெரியுமா? காரிய தடை என்றால் மச்சப் பணிவிடை நேமிசம் செய்தவர்கள் காரிய சித்தி ஆனவுடன் ஆத்திசாமிக்கு பணிவிடை செய்கிறார்கள். அதேபோல் உடலில் நோய் ஏற்பட்டவர்கள் நேமிசம் செய்து நோய் குணமானவுடன்
மச்சப்பணிவிடை செய்கிறார்கள். 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் எல்லா பணிவிடை பிரசாதங்கள் பள்ளிக்கட்டில் முன்வைத்துதான் கொடுப்பார்கள். ஆனால் மச்சப்பணிவிடை செய்தவர்களுக்கோ ஆத்தி சன்னதி முன்வைத்தே பிரசாதம் கொடுக்கப்படுகிறது. செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் மச்சப்பணிவிடை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அல்லது பிரசாதம் சாப்பிட்டு இருக்கிறீர்களா என்பதை கீழே தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நீங்களும் 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு வாருங்கள். ஆத்திசாமிக்கு நடைபெறும் மச்சப்பணிவிடையில் இரவில் கலந்து கொள்ளுங்கள். அவர்களின் அருளும் ஆசியும் பெறுங்கள். ஹரி ஓம் ராமானுஜாய. அடியேன் தாசன்.